ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெயிலெல்லாம் பயங்கரமாக அடிக்குது இல்லைங்களா? அதனால் இன்றைக்கி ஒரு கூழ் வெரைட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலான்ட்டு வாங்க. ராகி மாவு வச்சு கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ராகி மாவு கூழ் செய்ய இந்த கப்பில் ஒரு கப்பு அரிசியை ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டேன். அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு ஓடிட்டு இருக்குது. இது ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு சாப்பாடு இந்த அரிசி வேக வச்சுக்கிட்டு அப்புறம் மாவு ஊற்றணும். அதனால் முதல்ல இதை கழுவி எடுத்து வந்துட்டு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் அரிசியை 3 டைம் கழுவி நல்ல தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது பற்ற வச்சுக்கலாம். உங்களுக்கு முழுசாக வேணும்னா மிக்சியில் வேண்டாம்னு நினச்சா மிக்சியில் போட்டு 1-2 நொய் அரிசி மாதிரி அடித்து கூட போட்டுக்கோங்க. ஓகேவா? நான் பெருசாக அப்படியே எடுத்துகிட்டு முட்டை அப்படியே போட்டேன். இப்போ இதுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். கூழுங்கிறதுனால தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 கப்பு தண்ணி ஊற்றிட்டு தேவைப்பட்ட மாவு கொஞ்சம் உள்ள கரைச்சி ஊற்றணும். அதனால் இப்போ இது மட்டும் வேகட்டும். 5 கப்பாகவே ஊற்றியாச்சு, வேகட்டும். அப்புறம் மாவு கரைச்சி ஊற்றிக்கலாம். இந்த அரிசிக்கு தேவையான உப்பை உள்ளே போட்டுடலாம். நல்லா வேகட்டும். கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா குறைய வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். அப்படியே வேக வச்சிடல, ஏன்னா தண்ணி அதிகமாக ஊற்றுனதுனால வெயிட் போட்டால் மேலே அடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே வேகட்டும். கொஞ்சம் முக்கால்வாசி வெந்து வரட்டும். வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பார்க்கலாம். அரிசி நல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சாப்பாடு இந்த அளவுக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு. இதில் வந்து கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வச்சுட்டா கொஞ்சம் நாய்க்கு போட்டுக்கலாம். அப்புறமா ராகி மாவு கரைச்சி ஊற்றிக்கலாம். ஓகேவா? போதும். இதுவே அதிகம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் 1 கப்பு ராகி மாவை நல்லா உப்பு போட்டு கொஞ்சமாக கல் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கிறேன். அதை உள்ளே ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். சிம் பண்ணிக்கலாம் அடுப்பை. ராகி மாவு போட்டாச்சுன்னா சீக்கிரம் கெட்டியாயிடும். மாவு வேகணும் இல்லைங்களா? நல்லா அப்படி கை விடாது கிளறிட்டு இருக்கணும். கொஞ்சம் கட்டியாக இருக்குது இல்லைங்களா? அதனால் கொஞ்சம் கட்டி விழுந்துடும். கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் கட்டியெல்லாம் உடைச்சி விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். கட்டியெல்லாம் இந்த மாதிரி உடைச்சி விட்டுட்டு தண்ணி ஊற்றணும்னா அது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ராகி வெந்து வரணும்ல, அந்த தண்ணியவே ஊற்றிக்கலாம். நல்லா லூஸாக வந்துருச்சு. இப்படியே இது எல்லாம் ஒரு கொதி வரட்டும். இந்த அரிசியோடு சாப்பாட்டோடு சேர்ந்து வேகும்போது இனிமேல் நல்லா கெட்டி கிடைக்கும். ஓகேவா? பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இப்படி சாப்பாட்டோட அரிசி போட்டிங்கன்னா கூழ் நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு.
அங்கங்கே பருக்கையா. ஓகே, கொதி வரட்டும், சீக்கிரமாக கெட்டியாயிடும். கொஞ்சம் ஊற்றாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கலாம். கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் தான் நம்ம தயிரெல்லாம் ஊற்றி கரைச்சி குடிக்கும்போது கரெக்டாக இருக்கும். அப்போ தயிர் ஊற்றி கரைக்கும்போது கூட போட்டுக்கலாம். இருந்தாலும் இதில் உப்பு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஓகே, நல்லா இப்படியே கொஞ்சம் கொதிக்கட்டும், பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அப்படி கலரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடும். இந்த ராகி மாவு நல்லா வெந்து போச்சுன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும். இதுதான் சூப்பராக இருக்குதுவாங்க. சாப்பாடு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆறுனதும் எடுத்து கரைச்சி குடிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராகி கூழ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கரண்டியை வெளியில் எடுத்துடலாம். இப்படி தண்ணி வச்சு சுற்றி எல்லாத்தையும் துடைச்சி கையில் தண்ணி தொட்டுட்டு துடைச்சி விட்டுறணும். ஓகே, அவ்வளோதான். இது இப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். அப்புறம் கொஞ்சம் ஆறுனதும் பார்க்கலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த